மூணாவது அத்தியாயத்துல 1611 நாம் சிந்திக்கின்றோம். பேசா அனுபூதி பிறக்கும். மோனம் கை வந்தோருக்கு முக்தியும் கைகூடும். மோனம் கை வந்தோருக்கு சித்தியும் முன்னிக்கும். மோனம் கை வந்து ஊமையாம் மொழிமுற்றும் கான். மோனம் கை வந்து ஐங்கருமமும் உண்ணுமே. அப்படின்னு அமைதியா இருக்கிறதுல சும்மா இருக்கும் ரோம்பாரு வள்ளலார். அது மாதிரி இந்த பாடல்ல வந்து முக்திக்கு ஒரு எளிய வழி, அதே மாதிரி அட்டமா சக்திகளுக்கும் கைவரப்படக்கூடிய ஒரு வழி, 5 தொழில்களையும் ஏற்றக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய அசபா மந்திர தியானமாக்கிய ஊம மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற பிரணவம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அனுபவத்தின் வாயிலாக தன்னுடைய பாடல்ல நமக்கு அவர் அருளுகிறார். இந்த ஓம மொழின்றது சிலதுல சீன்ற மந்திரம்னு சொல்றாங்க, ஓம்ன்ற பிரணவம்னு சொல்றாங்க. இது வந்து அசபையா நம்ம மனதுல சொல்லும் போது நமக்கும் மாற்றங்கள் உள்ளுணர்வுல, சிந்தனைகளில, சித்தத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மோனம் என்பது நானா வரம்பும்பாங்க. அப்ப அதை நம்ம சிந்திக்க சிந்திக்க அதிலே மௌன நிலையிலே நாம் நம்முடைய நிலையை கடத்த கடத்த திருமணத்துல சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியும் யோக பயிற்சியும் அது வந்து தியான சமாதியாக மாறி நமக்கு அனைத்து சிவன் அருளோடும் கிடைக்க முடியும் என்பதுல அந்த பாடலை நமக்கு அவர் வலியுறுத்துகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1611. மோனங்கை வந்தோர்க்கு முக்தியும் கைகூடும். மோனங்கை வந்தோர்க்கு சித்தியும் முன்னிற்கும். மோனங்கை வந்தூமை யாமொழி முற்றுங்கான். மோனங்கை வந்தங் ஐங்கர்மமும் முன்னுமே. Translation: Those who have attained the state of silence will achieve deliverance. Those who have attained the state of silence, siddhis will be in the forefront. Those who have practiced silence will experience the silent word. Those who have practiced silence will perform the 5 actions. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோனங்கை வந்தோருக்கு முக்தியும் கைகூடும். நம்ம இதற்கு பார்த்துட்டு வந்தது அவரோட அனுபவத்தை சொல்லிகிட்டே வந்தாங்க. இப்போ இந்த அனுபவம்லாம் வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதா பார்க்கலாம். அதுக்கு மோனம் வந்து கைகூடணும். அந்த மோனம் கைகூடி வந்தோருக்கு முக்தியும் கைகூடும். முக்தின்னா இந்த ஆன்மாக்கு விடுதலை கிடைக்கும். அது கிடைக்கணும்னா நமக்கு வந்து அந்த மோனங்கை இருக்கணும். மௌனம்ங்கிறது வந்து பேச்சற்ற நிலை. அதே அது வந்து மனமும் பேச்சற்ற நிலையாக இருக்கணும். ஏன் மனமும் பேச்சற்ற நிலையாக இருக்கணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அதோட மொழி என்னன்னா நம்மளோட வைப்ரேஷன் தான். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு அது எப்படி கேட்கும்னா நம்ம எந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சியில் இருக்கோம், எந்த உணர்வில் நான் எதை வெளிப்படுத்துகிறேன், என் வார்த்தைகளாலும் என்னோட செயலாலும் என்னோட சொல்லாலும் என்னோட கர்ம பதிவை நான் எந்த அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்தும் நான் வந்து வைப்ரேட் ஆவேன். என்னோட இது இருக்கும். இப்போ ஃபேன் சுற்றுற மாதிரி தான். எந்த இடத்துல சுற்றுதோ அதுக்கான வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கான அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வை தான் பிரபஞ்சம் எடுத்துக்குது. இதை நம்ம சுத்தமாக ஒன்றும் இல்லாத நிலைக்கு கொண்டு வரணும்னா நம்ம பேச்சு நிற்கணும், அந்த மூச்சும் நிற்கிற நிலையில தான் உள்ள திரும்பி இருக்கணும். நம்மளோட மனமும் பேச்சற்ற நிலையில், உணர்ச்சியும் பேச்சற்ற நிலையில், அனைத்தும் பேச்சற்ற நிலையில் இருக்கும்போது நம்மளோட வைப்ரேஷனும் அந்த மௌனத்தோட வைப்ரேஷனோட ஒத்து போகும்போது அந்த இறைவனோட வைப்ரேஷனில் நம்ம லேண்ட் ஆகும்.
அந்த தெளிவே வந்து நம்மள்ட்ட இருக்கிற கர்மங்களெல்லாம் நீக்கிறதுனால நமக்கு அந்த முக்தியும் கைகூடும். மோனங்கை வந்தோர்க்கு சித்தியும் கைகூடும். முக்தியும் கைகூடும், சித்தியும் கைகூடும். ஏன்னா அந்த அந்த தூய்மையான இடத்துலேருந்து, இறைவனோட இடத்துலேருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கைகூடும் தான். மோனங்கை வந்து ஊமையாம் மொழி முற்றுங்கான். மோனங்கை வந்து சேர்ந்தவங்களுக்கு ஊமையாம் மொழி முற்றும் கான். முற்றுன்னா அவங்களோட மொழி வந்து அந்த மௌனங்கிறது தான் அவங்களோட மொழி. முற்றும் காண்றதுன்னா இங்கே உணர்றது. அவங்களால முற்றும் உணர முடியும். அனைத்தையும் உணர முடியும், அனைத்தையும் தெரிய முடியும். ஏன்னா அவங்க இருக்கிற வைப்ரேஷன் எதுன்னா இறைவனோட இடத்துல இருந்து அவங்க பார்க்கறதுனால அனைத்தையும் அவங்களால உணர முடியும். மோனங்கை வந்து ஐங்கர்மமும் முன்னுமே. இந்த மௌனத்தினால முன்னுமேங்கிறது அகராதி கூகுளில் படி 2 விதமான பொருள் இருக்குது. ஒன்று வந்து பொங்கி எழும் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்து ஏற்கனவே முன்னுமேனா முன்னவே அது வந்து நடந்து முடிந்ததாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஐங்கர்மங்கள் வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது, நமக்கு வந்து அது சேராது அப்படிங்கிற மாதிரி 2 வகையான அர்த்தம் பார்த்தேன். அதில் எப்படி பார்த்தாலும் 5 கர்மங்கள் நமக்கு வந்து இந்த மௌனம் கை குடிச்சுன்னா இறைவனடி சேர்ற இடத்துக்கு போயிடுறோம். இனி நம்ம எண்ணங்களை உருவாக்க தேவையில்லை, அதை காப்பாற்ற தேவையில்லை, அதுக்காக இந்த உலகில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அனைத்து 5 கர்மங்களும் நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்ததாக தான் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இதில் பொங்கி எழுன்னா நம்ம இந்த இறைவன் திருவடியில் இருக்க இந்த மௌனமே என்னன்னா இறைவன் திருவடி தான். இந்த இறைவன் திருவடியிலே இருக்க இந்த 5 கர்மங்களும் நமக்கு வந்து சீக்கிரமாக நடைபெறும். 5 தொழில்களும் நமக்கு வந்து சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்கலாம். நமக்கு இறைவனடி சேர்றதுக்கான அனைத்து விஷயங்களும் நமக்கு நடைபெறும்ன்றது. இது மோனங்கை நமக்கு வரணும்னா இறைவன் திருவடி தான். இறைவன் திருவடியில் நிற்க சக்தி அருள் கொடுக்க நம்ம சிவத்தோட தெளிவு பிறக்க நம்மளோட கர்மங்கள் நீங்க நம்ம மௌன நிலையிலே நிலைத்து நிற்க நம்மளால போக முடியும். இது இந்த ஜென்மத்துக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம அடுத்தடுத்த பிறவிக்கும் இது அந்த பேட்டர்னே நம்மளால மாற்ற முடியும். நம்ம மட்டும் இந்த மௌனத்தை வந்து நம்ம இறைவன் அருளால் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருப்போம். ஜென்மமாக கர்மாக்கள் அப்படியே அடுத்த தலைமுறைக்குன்னு அதே இல்லாமல் நம்மளால நிறுத்தி நம்ம இதையும் இந்த கர்மாவையும் அனைத்து கர்மாவையும் நம்மளால போக்க முடியும் இந்த மௌனம் கை கூடினவங்களுக்கு. அதில் தான் இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1611வது திருமந்திரம். பேசா அனுபூதி பிறக்கும். திருமந்திரம். மோனம் கைவந்தோருக்கு முத்தியும் கைகூடும், மோனம் கைவந்தோருக்கு சித்தியும் முன்னிற்கும், மோனம் கைவந்து உமையாம் மொழி முற்றும் கான், மோனம் கைவந்து ஐங்கர்மமும் முன்னுமே. அருமையான திருமந்திரம். மோனம் பேசாதிருக்கின்ற நிலை மூச்சு பயிற்சியாலும் யோக பயிற்சியாலும் கிட்டும். தியான சமாதியில் சும்மா இருக்கும் சுகம் கிட்டும். இது மோனம், பேசாத நிலை. இந்த நிலை கைவர பெற்றவர்களுக்கு வீட்டு இன்ப பேரு கிட்டும். 8 வகை சித்திகளும் கிட்ட வந்து ஏவல் செய்ய காத்திருக்கும். மோன நிலை கைவந்தவருக்கு பிரணவ பொருள் விளங்கும். பிரணவ பொருள் விளங்கிவிட்ட நிலையில் அவரே பரம்பொருள் சொரூபம் ஆவார். ஐந்தொழிலும் இயற்றும் அதிபதியும் ஆவார். ஊமை மொழி ஓம் என்னும் பிரணவம் அசபை என்றும் கூறுவர். ஐங்கர்மம் 5 தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் 5 முன்னும் கைகூடும். கழக வெளியீட்டில்
வாழாமையாகிய மோனம் கைவந்தோருக்கு திருவடி பேரும் கிட்டும். அவருக்கு சித்தியாகிய திருவுருள் நிலையும் கைகூடும். அவருக்கு சொல்லிறந்த மறையாகிய சிகரம் கைகூடும். இதனை அசப்பமறை என்பர். இத்திறத்தாருக்கு ஐந்தொழிலிலும் ஆண்டவன் அருளால் செய்தல் கூடும். ஊமையா மொழி பேசாத மந்திரம், இதனை அசப மந்திரம் என்றும் கூறுப. ஊமை எழுத்து பிரணவம், ஐங்கரும் ஐந்தொழில்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. ஓகே, நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். ரத்னகுமாரியா வாசிக்கிறாங்களா? லிசனிங்கா போட்டிருக்காங்க. லிசனிங் இல்லை, லிசனிங்ல இல்லை, வர முடியலன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இன்றைய மந்திரம் வந்து அழகேசனையால இருந்து கௌரிமால இருந்து இந்தியாமா எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த 3வது வரியில இருக்கக்கூடிய ஊமையா மொழி அப்படிங்கிறதுக்கு 2 பார்வை வந்து முக்கியமா இருக்கு. அதுக்கு முன்னாடி மோனம் அப்படிங்கறத வந்து ஔவையாமனை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். மோனம் என்பது ஞான வரம்பு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப ஞானத்தினுடைய உச்சம் தான் மோனம். அத வந்து நம்மளால வார்த்தையில சொல்லிட முடியாது. நம்ம சொல்ற மாதிரி மோன நிலை, மௌனம் அப்படிங்கிறது பேசாதிருத்தல். ஆனா மோனம் என்பது அதையும் மீறியது. அதாவது உள்ள வாய் பேசாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, மனதும் பேசாமல் இருப்பது. இது 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 வந்து காஷ்ட மௌனம்னு சொல்லுவாங்க. அர்த்தநாரிய இதுக்கு முன்னாடி இந்த மௌனம் பத்தி பேசியிருக்காங்க. ஆனாலும் இது வந்து அதையும் தாண்டினது. அப்போ எதெல்லாம் பேசக்கூடியதோ, எதெல்லாம் அசைவ அடையக்கூடியதோ அதெல்லாம் கூட இல்லாம இருக்கும். அதான் சொல்றாரு, மோனம் கை வந்தார்க்கு முக்தியும் கை கூடும் அப்படின்னு. நேற்றே நம்ம பார்த்தோம். அவர் வந்து சூட்சுமத்துல இருந்து ஸ்தூலத்துக்கு இறங்கிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஸ்தூலத்துல அதாவது காணாத கண்ணும் கேளாத கேள்வியும் அப்படின்னாரு. அப்ப இந்த உடல் மூலம் இருக்கக்கூடிய, அப்ப இந்த உடல்லயே கிடைக்கக்கூடிய முக்தி, நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த உலக வாழ்வியல் நிரம்பிய இந்த உடலோடு நாம் அடையக்கூடியது. அதனாலதான் அந்த இடத்துல 2 இடத்துல வருது, முக்தியும் கை கூடும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மோனம் கை வந்தார்க்கு அப்படின்றாரு. அப்போ இது நம்ம பண்ணக்கூடியது. அது இறைவனை ஒன்றாக உணர்ந்த பிறகு இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். நம்ம நாமும் ஜீவனம் வேறல்ல அப்படிங்கிற நிலை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தன்னை அறிவித்தான்னு சொன்னோம். அப்புறம் சிவமாக்கி நேயத்தால் அச்சம் கெடுத்தன்னை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நேத்திக்கு வந்து காணாவென வந்து காட்டினான் நந்தியே அப்படின்னு, எனக்கு காட்டி தந்தான் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப என்ன பண்றாரு, அதை பிடிச்சுக்கிறோம் நம்ம. அந்த அந்த அத்தகைய அனுபூதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இந்த உடல் மூலமாகவே நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம், இந்த உடல் இருக்கும் பொழுது. ஆனா 5 பூதங்கள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய அத்தனை பொறிகளும் இருக்கு. அதாவது வேலையே செய்யல. அதனாலதான் நம்ம நேத்திக்கும் பார்த்தோம். இது வந்து ஆய கூட்டம் இருந்தது, ஆனா அந்த ஆய கூட்டம் எதுவும் வேலை பார்க்கலான்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரிதான் இது. அப்ப இதெல்லாம் அமைதியா இருக்கு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, வாய் பேசல. ஆனா மூச்சு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 3வது வார்த்தையில மோனம் கை வந்து ஊமை மொழியாம் முற்றுங்கான் அப்படின்னு சொல்ற. மோனம் கை வந்து ஊமையாம் மொழி முற்றும் கான் அப்படின்றாரு. இந்த ஊமையாம் மொழி முற்றும் அப்படிங்கிறத ஒரு சில பிரதிகளை வந்து பிரணவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரணவம் முற்றி, அதாவது பிரணவம் முதிர்ந்து நாதமாக உள்ளே தழும்பி அந்த நாதத்திலும்
திளைத்து நிற்தல் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இல்ல முற்றும் அப்படிங்கிற வார்த்தைக்கு முடியும் அப்படின்னு பெயர் புரிந்து கொண்டு நாதத்தின் முடிவு நாதாந்தம் நம்ம திளைக்க முடியும் இந்த உடலோடு கூட அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சில பொருள் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க இந்த ஊமையா மொழி அப்படிங்கிறத பேசா மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேசா மந்திரம் என்ன அப்படின்னா அசபை, சோகம். அப்ப இந்த உடல்ல இந்த மூச்சு மாத்திரம் ஓடின்னு இருக்கும். அந்த மூச்சு ஏன்னா உடல் இருக்கு, அந்த மூச்சு மாத்திரம் ஓடின்னு இருக்கும். அந்த மூச்சினுடைய அந்த அசைவு மாத்திரம் சோகம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அஜபா நடனம் உள்ளே நடந்து கொண்டிருக்கும். இந்த அஜபா நடனத்தை பாத்தீங்கன்னா யாரு கை கொண்டார்கள் அப்படின்னா திருமால் இறைவனை தியாகேசரை உள்ளே வைத்து தியாகேசரால் ஆடப்பட்ட நடனம் அப்படின்னா அப்ப நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தியாகேசரை நமக்கு காட்டித்தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மூணுல எது சரியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம தேடணும். ஏன்னா பிரணவத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய நாதத்தை பற்றி கொண்டு நாதத்தினுடைய அந்தமான நாதாந்தத்தில் திளைப்பது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த இடத்துல. இன்னொரு பொருள் அசபை அப்படின்னு நம்ம பார்த்தோம். முற்றும் அப்படிங்கிறதுக்கு முதிர்ந்த அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்போ முடியறது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, முதிர்ந்த அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. முதிர்ந்த அப்படின்னா அது நாட் finished yet பட் இட் இஸ் மெச்சூர்ட் அப்படின்னு ஒரு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எந்த பொருள் பொருந்தும் அப்படின்னாக்க அசபை அப்படிங்கிறது பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஏன் அப்படிங்கிறதுக்கும் நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா இது இந்த உடலோடு நடக்கக்கூடியது. அத முதல்ல சொல்லிட்டாரு, மோனம் கை வந்தார்க்கு, that's in your hands, you have to do it. அந்த மாதிரி நம்ம அப்ப எப்ப எதால பண்ண முடியும்? நம்ம சூட்சமா இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப ஸ்தூலமாக இருந்து செய்யக்கூடியது. அப்ப இந்த உடல்ல மூச்சு இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டாம். நீங்க நாதாந்தத்துக்கு போயிட்டீங்கன்னா இயக்கம் இல்லை. ஏன்னா அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, மோனம் கை ஐங்கருமமும் முன்னுமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 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 செயலும் பண்ண முடியும் நம்மளால. அப்போ செயல் நிகழ்த்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களினான ஐம்பொறிகளினால் இயக்கப்படும் இந்த உடல். அப்போ நம்மதான் இந்த உடம்புலாலதான். அப்போ இந்த உடம்புனால நம்ம நாதத்தினுடைய அந்தத்துக்கு போயிட்டோம்னா செயல் செய்ய முடியாது. நம்ம அந்த மோனத்துல மாத்திரம்தான் இருக்க முடியும். அப்ப இது எத்தகைய மோனம்? ஐங்கருமங்களை செய்யக்கூடிய மோனம். அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம அஜபையை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறது சரியா இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஊமையா மொழி அப்படிங்கிறது அசபை. அசபை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இப்ப நம்ம பேசும்போது என்ன நடக்குது? அந்த மூச்சை விட்டுடுறோம். சோகங்கிற அந்த அந்த ஒரு நடனத்தை நம்ம விட்டுடுறோம். அந்த அசைவை நாம் விட்டு விடுகிறோம் அப்படிங்கிறதுதான். அப்ப அந்த அசைவை கவனிக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? சித்தி முன்னிருக்கணும். அந்த எது சித்தி அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சித்தி எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு 8 வகையான சித்தி பார்த்தோம். இது இந்த இடத்துல சித்தியும் முன்னிற்கும் அப்படின்னா அந்த 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 நடனத்தை நம்முள்ளே நடந்து கொண்டிருக்கின்ற சதா நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அனுபூதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இந்த இடத்துல சித்தி. ஏன்னா நம்ம இந்த சித்திகள் எல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. அப்ப இந்த இடத்துல எது சித்தி அப்படின்னா நம்முள்ளே நடக்கக்கூடிய அந்த நடனத்தை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதுதான் சித்தி. அதான் முன்னிருக்கும். அப்பதான் அதை கவனிக்க முடியும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா நம்மளால கவனிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ஐங்கருமமும் முன்னுமே அப்படின்னா அப்ப வேலை செய்யும் போது நடக்காதா? அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேசினாலும் சிரித்தாலும் வேலை செய்தாலும் ஐங்கருமம். அப்ப இறைவனுடைய தன்மையிலேயே நின்று செயல்களை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம். அப்ப ஐங்கருமம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அந்த ஐங்கருமம் அப்படின்னும் சொல்லலாம். இல்ல கண்ணு பார்க்கும், அந்த ஐம்பொறிகளும் வேலை செய்யும். அதுவும் அதனுடைய கருமத்தை செய்யும். கண்ணு திறந்திருக்கும். நேற்று சொன்னாரு காணாத கண் அப்படின்னாரு. அப்ப இந்த இடத்துல அப்படி இல்ல. காணாத கண்கிறது அதுதான். எப்படி? கண்ணு திறந்திருக்கும். ஆனா அதனால நிகழக்கூடிய பாதிப்புகள் உள்ள ஒண்ணுமே இல்லை.
அதனால அந்த அந்த பொருளையும் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா அவை வந்து சொல்லிட்டா ஆஹ் ஞான வரம்பு அப்படின்ட்டு, அப்ப அது உச்சத்துக்கு போகக்கூடியது. அப்ப அந்த அத்தகைய ஞானம் கைகூடும். அப்ப நம்ம 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 வந்து ஒரு 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 ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டோம்னா அவங்க என்ன பண்ணாலும் நம்மளால கோவம் வராது, அதனோட பாதிப்பு நமக்குள்ள வராது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே ஓகே அவன் இப்ப இப்படி பிஹேவ் பண்ணுவான், அதுக்கப்புறம் சரியாயிடுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி கண்ணு பார்த்தாலோ காது கேட்டாலோ அதனுடைய பாதிப்பு நமக்குள்ள வரவே வராது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐங்கர்மம் ஒண்ணுமே அப்படின்னு. அப்போ இந்த இடத்துலயும் இறைவனால் செய்யக்கூடிய 5 கர்மங்களையும் நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்முடைய பொறிகள் 5ம் இயங்கும், ஆனாலும் அதனுடைய பாதிப்பு இல்லாத வண்ணம் இயங்கும். அப்ப அதுதான் இறைவனுடைய நிலை இல்லையா? அப்ப அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த இந்த இடத்துல மோனத்திற்குண்டான ஒரு முழு பொழிப்புரைய திருமூலர் நமக்கு புரிந்து கொள்ள தருகிறார். அது மாதிரி ஊமையா மொழி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆழமான விஷயத்த நமக்குள்ள விதைக்கிறாரு. நம்ம அதை ஊன்றி கண்டால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அந்த உள்ளே நடக்கின்ற அசைவை கவனித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அத்தகைய ஒரு அருமையான மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கிடைத்த இந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்வுகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். நன்றிங்க. மிக தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. வாங்க அர்த்தனாரி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். கௌரி, வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களான்னு கேட்டுக்கோங்க. அப்புறமா கருத்து இருந்தாலும் சொல்லலாம். பவளமணி அம்மா, சிவலிங்கம், சத்யநாராயண் சாரு பேசலாம். எல்லாரும் அவங்களோட கருத்து சொல்லலாம், கேள்வி கேட்கலாம். ஐயா, இந்த ஐங்கர்மம்ன்ற வார்த்தைக்கு கொஞ்சம் உதாரணம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. சொல்றேன் சார். கருமம். சரி, நல்லது. சிவலிங்கம் ஐயா வந்திருக்காங்க, அவங்களோட கேள்வி. வாங்க சிவலிங்கம், சொல்லுங்க. வணக்கம். இந்த ஐங்கர்மம் அப்படிங்கிற படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல்னு சொல்லிட்டு இந்த 5 தொழில் இப்ப வள்ளலார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்துல அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி இது எல்லாம் கைகூடிருச்சு அப்படின்னாலே நீங்களும் அதை செய்யலாம். ஆனா அது செய்யறது கூட உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு பவர் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மூணங்கை அப்படின்னே எனக்கு வந்து நான் பக்தி மாதிரி வாழை அப்படிங்கிற அந்த ஒரு தெய்வம், அந்த சித்தர்களுக்கெல்லாம் ஒரு இறையருள் கொடுத்ததா அப்படி சொல்லுவாங்க. அந்ததோட ஆசி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா முத்தியும் கிடைக்கும், சித்தியும் கிடைக்கும், நீங்க அந்த மாதிரி மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டது. நன்றி. நன்றி. அழகேசன் சாரோடைய கேள்விக்கு சிவலிங்கமே பதில் சொல்லிட்டாரு. அது ரொம்ப விடை கொடுத்துட்டாரு, ரொம்ப சிறப்பு. கர்மம் அப்படின்னாலே செயல் அப்படின்னு அர்த்தம் சார். இந்த கர்மம் அப்படின்னா செயல். அதனாலதான் அதாவது எல்லா செயல்களையும் சிறப்பா செஞ்சாரு, ரொம்ப உறுதியா செஞ்சாரு அப்படிங்கிறதுலதான் காமராஜரை வந்து கர்ம வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நேரு வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அமெரிக்கால ஒரு ஒரு செயலுக்காக அமெரிக்காவோட அனுமதி வேணும், ஆனா அனுமதியே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது காமராஜர் நேருவை போய் பார்க்கும்போது சொன்னார், இது என்ன ரொம்ப ஈஸியான வேலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க வங்கி எல்லாம் மூடுவான் அப்படின்னு அறிவிப்பு கொடுங்க, ஒரே நாள்ல சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அறிவிப்பு கொடுத்த உடனே அமெரிக்கால அந்த செயலுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி தன்னோட செயலில் உறுதியாக இருப்பதனால் அவருக்கு கர்ம வீரர் அப்படின்னு சொன்னாங்க. கர்மம் அப்படின்னாலே செயல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல படைத்தல், அதுக்கப்புறம் காத்தல், அதுக்கப்புறம் ஒடுக்குதல், அது அழித்தல்னு நிறைய பேர் சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது, ஒடுக்குதல், அப்புறம் மறைத்தல், அருள். இந்த 5 தொழிலையும் தான், இந்த தொழிலை தான் கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. கர்மம் அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். இதுதான்
ஐங்கர்மம் அப்படிங்கிறது விஷயம். இப்ப நம்ம குமரகுருபரர் பார்த்தோம்னா 5 வயது வரைக்கும் பேசவே இல்லை. ஆனா 5 வயசுக்கு பிறகு பேசினாரு. ஆனா எங்க வந்து பேசினாரு அப்படின்னா, அவரு பிறந்த ஸ்ரீவைகுண்டத்துல அவர் பேசவே இல்லை. அவர் பேச தொடங்கின இடம் எதுன்னா திருச்செந்தூர். அது சங்க இலக்கியத்துல சீரலை வாயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருச்செந்தூர்ல தான் பேச தொடங்கினாரு. சரி, குமரகுருபரர் மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார் இருக்காரு பாருங்க, அவரும் வந்து குழந்தையா இருக்கும்போது பேசாம தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரு பேசினாரு. அப்படி பேசாம இருந்து அதுக்கப்புறம் பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, அது வந்து வேதத்தை போல உயர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது வேதம் அனைத்திற்கும் வித்தா கூட இருக்கும். அது மாதிரி பேசாம பேசுற பேச்சுக்கு வந்து என்னைக்குமே அதற்கான வேல்யூ வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால நம்ம கூட ரொம்ப குறைச்சலா பேசுறது ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அழகேசன்ல இருந்து கிருத்திகா வரைக்கும் சிவலிங்கம் வரைக்கும் பேசினாங்கல்ல, அப்ப கவனிக்கிறவங்க அமைதியா இருக்கணும், அமைதியா கேட்கணும். அமைதியா இருக்கணுங்கிறத விட அமைதியா கேட்கணும். ஆனா இவங்க பேசும்போது நாமளும் பேசிட்டு இருந்தோம்னாக்கா அவங்க என்ன பேசுறாங்கிறதே கேட்காமலே போயிடும் நமக்கு. அது அப்புறம் கடைசியா கௌரி என் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஆயிடும். அதனால வந்து பேசாம இருக்கிறது சிறப்பு. வள்ளல் பெருமான் வந்து சிவலிங்கம் சொன்ன மாதிரி ஒரு பாடல், ஒரு திருவருட்பா சொல்லியிருப்பாரு. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, 5 மலம், அது 3ன்னு சொல்லுவோம். ஆனா இந்த 5 மலங்களும் மாயை. இந்த மாயை அப்படிங்கிறது இல்லாமல் போய் அற்று அதுக்கப்புறம் வெளி அப்படிங்கிற அந்த ஆகாயம் வரைக்கும் சென்று, இந்த ஆகாயத்தை வந்து பூதாகாயம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சித்தாகாயம் பராகாயம் உள்ள போய் அதுக்கப்புறம் நம்ம பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கந்தர் அனுபூதி ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல 43வது பாட்டு, மொத்தம் 51 பாட்டு. ஏன்னா 51 எழுத்து அப்படிங்கிறதுனால அருணகிரிநாதர் வந்து கந்தர் அனுபூதியில 51 பாட்டு நமக்காக அருள் செய்திருப்பாரு. அதுல 43வது பாட்டு, தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால், தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால், ஆசா நிகழம் துகளாகின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு வரு. இந்த ஆசா நிகழம்னா சங்கிலி. அந்த ஆசை இருக்கு பாருங்க, அது செயின் மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்கு. இது தூள் ஆகணும். இது இல்லாம போச்சுன்னா அதுக்கு பிறகு பேசா அனுபூதி பிறந்தது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாரு. அது கந்தர் அனுபூதியில 43வது பாட்டு. வள்ளல் பெருமான் சொல்ற அந்த பாட்டோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இன்று வருமோ அல்லது நாளைக்கே வருமோ, இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ, இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ, அறியேன் எங்கோவே துன்று மலவெம்மாயை அற்று. துன்று நெருக்கமா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம்.
துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்கு உள் வெளி கடந்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எங்கோவே துன்று மலவெம் மாயை அற்று வெளிக்கு உள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் வெளிக்கு உள்வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதமா இருந்துச்சு. மிக்க நன்றி. வாங்க பவளமணி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். எனக்கு அனைவரும் காலை வணக்கம். இன்னைக்கு மௌனத்தை பத்தி பாட்டு வந்தது. நான் ஒரு 2 நாளாவே நினைச்சிட்டே இருப்பேன், மௌனமா இருக்கணும், ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு. எனக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அந்த மௌனம் வந்திருக்கு. அது என்னதும் இன்னைக்கு காலையில ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப பேசக்கூடாது, இன்னையிலேருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அது கரெக்டா அந்த மௌனம் பத்தி இந்த பாட்டு வந்தது. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லது, அருமையா இருந்ததுங்க. தேங்க்யூ. நன்றி. நன்றி சிவலிங்கம் ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா, இல்ல நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.